ஏ ஆத்தி, என்ன தூரமா இருக்கு. இந்த சாக்குக்குள்ள காலை விட்டுக்கிட்டு ஓடது என்ன கஷ்டமா இருக்கு. இது வேற இத்து போன சாக்கா இருக்கும் போல. அத்துக்கிட்டு கீழே விழுந்து மூக்கு உடையாம இருந்தா சரி. பின்னாடி வந்தலோ ஒருத்தியோளையும் காணும். போடு, அப்ப நம்ம தான் முத பரிசு. மதுரை அழகந்தான் என் புருஷன், மதுரை அழகந்தான். தாமரைக்கும் என்னைக்கும் தண்ணிக்கோ என்னைக்குமே சண்டை வந்ததே இல்ல. ஏங்க அடி ஆத்தி, இது என்ன புது கிழவி நம்மளுக்கு பின்னாடி வருது. அது மட்டுமா, அவ புது சாக்குல போட்டுட்டு ஓடி வரா. இந்த பயிலுவ உள்ளூர்ல இருக்கிற இழுக்கு கொடுக்க வேண்டியதுனே, வெளியூர்ல இருந்து வந்த இழுக்கு புது சாக்கு. எங்க எந்த கோட்டை தொடணும்? அசுக்கு புசுக்கு அத்தால விட அது எப்படி சொல்லுவேன். நீ போய் தொட்டுருவல்ல, முத நான் தான் தொடணும். பயிலுவ போட்டி வச்சிருக்கணும் பாரு. கரடு கட்டைகளுக்கு போட்டி தேவையா? ஓட எழுதா வேற என்ன மாதிரி போட்டி வைக்கலாம்ல. நடந்து கொண்டிருக்கும் விளையாட்டு போட்டியில் காசிகனி பாட்டி முதலிடத்தில் உள்ளார். ஓடியாங்க ஓடியாங்க, உங்களால முடியும் பாட்டி. என்ன கொஞ்சம் தூரம் தான். அட நீ வேற சும்மா இருப்பா. அட என்ன இது, கண்ணை திறந்து மூடுறதுக்குள்ள இவன் முந்திட்டா. விடப்படாது, நம்ம ஊருக்குள்ள வெளியூருக்காரி வந்து ஜெயிக்கப்படாது. அண்ணா பாரு, சரியான போட்டி தான். காசிகனி பாட்டியை ஒரு பாட்டி முந்திட்டாவ. இவன் ஒருத்தன் முன்னாடி இருக்கேன் பின்னாடி இருக்கேன்னு சொல்லி கண்ணு போட்டுட்டான். 3 பேர் தான் ஓடிட்டு இருக்கோம். சீதாலட்சுமிய காணுமே. சீ 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 சீ. என்னது காச்சியா? எங்க கிடக்கு? செய், காலுக்குள்ள மிதிச்சிட போறோம். ஏடி, அது இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க பாட்டு. வேணா பாடுதேன், கேட்டுட்டே ஓடுதியா? வேண்டாம் வேண்டாம், ஏன்னா பாடுதேன் கேளு. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே. நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு கூட முக்கியம் இல்லைன்னு அவன் கூட போனியே. நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்து பார்த்த போது நீ அவன் கூட போயிட்டு இருந்தியே. சீ 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 சீ, என் குமாரி ஒரு சீ 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 சீ. என்ன கர்ம பாட்டு இது? எவன் கூட போனேன்? ஏட்டி ஒன்னே சொல்லலட்டி, பாட்டு பாட்டு எழுதிருக்கான்னு ஒரு பாட்டு. அவன் கூட போனேன் இவன் கூட போனேன்ட்டு கர்மம். அதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆச்சி ஓடுங்க ஓடுங்க. ஆச்சி ஓடுறத விட்டு விட்டு பாட்டு படிச்சுட்டு இருக்காவோ, சரி வராது. ஆச்சி ஓடுங்க. ஏன் ஆச்சி ஓடுங்க. இது ஏன் இப்படி கிடந்து குதிச்சுட்டு அடிக்கிய? இக்கா இப்படி ஓடுறவங்களுக்கு நல்ல என்கேஜ்மெண்ட் பண்ணணும்க்கா, அப்பதான் நல்ல பாடி வருவாவா. இருமா மாடு, என்கேஜ்மெண்ட் இல்ல என்கரேஜ். ரெண்டும் ஒண்ணு தானே. மோகரே சத்த முதல்ல ஒரு கடையில உட்காருங்கட்டி. பயிரெல்லாம் பார்த்துட்டு இருப்பானுவேன். யாரு பார்த்தா என்ன ஆண்டி, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதானே. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதுவும் சரிதான். ஆனா நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப அது ஒத்து வராது. ஏட்டி யார் இது? ஏட்டி என்ன அடையாளம் தெரியாக்கா? அது எப்படி அடையாளம் தெரியாம போவோம்? அதான் முன்னாடி 32 தெரியுதே. ஏட்டி என் ட்ரெஸ்ஸோட சைஸ் கரெக்டா சொல்றியே. அட விளங்காத ஆண்டி, உங்க பல்லு 32ன்னு சொன்னேன். ஓ அதை சொன்னியா? இக்கா என்னக்கா இது, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்திருக்கிய, நல்லா இருக்க. இது எப்படித்திய? ஏட்டி நல்லா இருக்கா? இக்க நல்லா இருக்க. சுடிதார்லாம் போட்டிருக்கிய? ஆமாட்டி, பொங்கலுக்குன்னு எடுத்தேன். சரி, அதான் போட்டியிலலாம் சேர்ற மாதிரி இருந்தா சேலை கட்டினா ஓட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அதான் சுடிதார் போட்டு வருமேனு வந்தேன். நல்லா இருக்குக்கா உங்களுக்கு. உங்க கலருக்கும் அந்த கத்திரிப்பு பூ கலருக்கும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல டி? நல்லா இருக்கு ஆண்டி. ஆமா ஆமா நல்லா இருக்கு. சரி, இப்போ என்ன போட்டி நடந்துட்டு இருக்கு? பாட்டிகளுக்கான சாக்கு ஓட்டம். பாடுறா, வித்தியாசமா ஆயிக்கானுவோ. அடுத்தது என்னது, கோல போட்டியும் பிறகு டான்ஸ் போட்டியும் வச்சுட்டு இதோட முடிக்க போறாவளாண்டி. கோல போட்டியாக்கா? ஆமாட்டி. ஏட்டி மல்லிகுட்டி, நீ சேர்வல்ல? பாப்பாக்க எங்கன கோலம் போட குனிஞ்சு வந்து வயசாகி போயிட்டு. ஏட்டி என்ன ஒரு 60 வயசு இருக்குமா? இப்பமே இப்படி பண்றியா? சேர் ஊட்டி எல்லாரும் ஆறுதல் பரிசாவது கிடைக்கும்ல? ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். ஆறுதல் பரிசாவது கிடைக்கும் பத்தியலா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அடி ஆத்தி, கோட்டை தொட போறமே, அதுக்குள்ள இந்த கிளவி எப்படியாவது முந்தனா? ஏட்டி அதுல ஒரு புதுசா ஒரு கிளவி இடத்துல போதை யாரு? இக்கா ரங்கக்கா மாமியாரா. என்னட்டி சொல்ற? மாமியாரா? மாமியார் தான். பிறகு நான் என்ன சாமியார்னா சொன்னேன்? அதுக்கு இல்லட்டி, இத்தனை நாள் ஊருக்கு வரலையே, அதான் கேட்டேன். ஆமாக்கா, நான் ஏன்ட்டு சொல்லியிருக்கா விட்டுடுங்க. ஊர்ல இருக்கவே மாமியார்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கா. இன்னைக்கு தான் நான் பாத்திருக்கேன். இனிதானே இருக்கு அவிய ஆட்டம். அதுவும் சரிதான். சரி விடு, போய் அன்னைக்கு தூக்கி போட்டு கொளுத்திக்கிடலாம். சும்மா இருங்கக்கா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. ஏட்டி மல்லிகுட்டி, உனக்கு மாமியார் இல்ல, அதனால அந்த கஷ்டம் தெரியல. மாமியார் இருந்து பாரு, அதுக்கப்புறம் தெரியும். தெரியும். நம்மளும் ஒரு காலத்துல மாமியாரா தான் ஆக போறோம், பாத்துடுங்க. நம்மளே இருக்க 4 பேர் வருவாவே. நம்ம ஒன்றும் அந்த பிள்ளைல அப்படி கொடுமைப்படுத்த போறது கிடையாதே. அவளுக்கு தனியா ஒரு வீட்டை பார்த்து இருக்க வச்சுட்டோம்னா போதும். இது அப்படியா? என்ன இருந்தாலும் என் மவனை கொண்டு மடிக்கல வைங்க, என் மவனை கொண்டு மடிக்கல வைங்கல்ல சொல்லுவாவே. எல்லா மாமியாரையும் அப்படி சொல்லாதீங்க. ஏட்டி நீ என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் மாமியார்கள் ஒரு அழிக்கப்பட வேண்டிய உயிரினம். அடி ஆத்தி, நம்ம மட்டும் அதே இடத்துல இருக்கோம். நம்மள முந்தி எல்லாரும் போறாவளே.
சபாஸ், சரியான போட்டி. ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கிட்டு வரவ. யாரு வராங்கன்னு பாப்போம். வாங்க வாங்க, அவ்வளவுதான், பக்கத்துல வந்தாச்சு. சபாஸ். பாட்டிகளுக்கான சாக்கு ஓட்டம் முதல் பரிசை பிடித்தவர். பாட்டி, உங்க பேர் என்னது? அன்னக்கிளிமா. தற்போது நடந்திருக்கும் போட்டியில் முதல் இடத்தை பிடித்தவர் அன்னக்கிளி. என்னது அங்க கிளிக்கணுமா? காதம் கேட்காது. அங்க கிளி இல்ல, அன்னக்கிளி. ஓ, அன்னக்கிளியா? நான் கூட அங்க கிளிக்கணும் போல நினைச்சேன். ஐயா, மீனாட்சி பாட்டியெல்லாம் வரவன்னு நினைச்சேன். நான் காசிகனி பாட்டி வரவும் நினைச்சேக்கா. அவியதானே ரொம்ப நேரமா இடத்துல இருந்தவ. சரி, அப்ப ப்ளீச்சிங் பவுடர் வீட்டுக்கு ஒரு பரிசு இருக்கு. ஆமாக்கா, என் வீட்டுக்கு தான் இன்னும் ஒண்ணுமே வரல. ஏடி, வருத்தப்படாத. இன்னும் கோல போட்டி, நடன போட்டிலாம் இருக்குங்க. அவ்வளோ ஏதாவது ஒண்ணு வரும். போங்கக்கா, மனசே வெறுத்துட்டு. ஆண்டி, அப்படி சொல்லாதீங்க. அப்படி பார்த்தா நானும் இந்த ஒரு போட்டியிலும் ஜெயிக்கல. இதெல்லாம் ஒரு லக்கு தான். திறமை இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க, திறமை இல்லாதவங்க முயற்சி பண்ணணும். ஏட்டி இழுவ, நான் கூட தான் இன்னும் ஜெயிக்கல. நான் என்ன வருத்தமா விடுறேன். அதுக்கு இல்லக்கா, இருந்தாலும் ஏதாவது ஒரு பரிசு வந்தா நல்லா இருக்குமேனு தான் தோணுது. உடுட்டி, எப்படியும் கோல போட்டியில நமக்கு ஆறுதல் பரிசு கிடைக்கும், அதை வச்சுக்க. அடுத்ததாக நமது மைதானத்தில் பெண்களுக்கான கோல போட்டி. கலந்து கொள்ள விருப்பம் இருக்கும் பெண்கள் தங்களுக்கு தேவையான கோலப்பொடிகளை எடுத்துக்கொண்டு மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 5 வயது முதல் 50 வயது வரை யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம். ஏட்டி, 5 வயசுல இருந்து கலந்துக்கலாம்னு சொல்றாவளே. ஏட்டி மல்லி, அப்போ உன் பிள்ளைகள் 2 வரையும் கூட்டு வரக்கூடாதா? அது ஏதோ ரிசு அது வாயிலே வர மாட்டேங்குவாங்க. ரிவிஷன் டெஸ்ட் நடக்குதாமே, அது உங்களுக்கு படிக்க இருக்குல்ல. ஏட்டி, அப்புறம் என் புளிச்ச குட்டி கூட்டு வந்துட்டா ஒரு ஆறுதல் பரிசு அது கிடைக்கும்ல? வேண்டக்கா, அந்த பிள்ளைல நான் கடந்து விளையாடிட்டு கிடக்கும்ல, அதை போட்டு எதுக்கு எப்படி தொந்தரவு பண்றீங்க? ஆமாட்டி, அது கோல போடுற வயசாயுது. அது அந்த வயசுல அது பண்ணட்டும், சும்மா கட்டாயப்படுத்தாதீங்க. சரி, அதுவும் சரிதான். ஏட்டி, எந்த மாதிரி கோலம் போடுறது? ரங்கோலி போடுங்கக்கா, இருக்கிறதே அதான் ஈஸி. ஏட்டி, இந்த சண்டைக்கோழி, வான்கோழி, அப்புறம் என்னது நெருப்பு கோழி, இதெல்லாம் போடக்கூடாதோ? கொஞ்சம் விட்டா வீராட் கோழியே போடக்கூடாதுன்னு கேட்டுருவியே. ஆமா. என்ன நோமா, ரங்கோலிங்கிறது ஒரு கோலம். அப்படியா? இக்க நல்ல பெரிய குழம்பு போடுறோம். ஆனா நம்ம இன்னத்தை போட்டாலும் அது எனக்கு கீழே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்குன்னு எழுதி விட்டா நமக்கு தான் முத பரிசு. இது நட்டி பெரிய கூத்தா இருக்கு. ஆமாக்கா, உண்மைதான். முந்தி எங்க ஊர்லலாம் எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு விளையாட்டு போட்டி எப்போ பார்த்துடுங்க. அப்போ எங்களுக்கு விவரம் தெரியாது. ஆமா, இந்த ஒரு போட்டியில ஒரு பிள்ளை வந்து எம்ஜிஆர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி விட்டுட்டு அந்த பிள்ளைக்கு தான் முத பரிசு போங்க. என்னட்டு சொல்றா? இது பெரிய கொடுமையெல்லாம் இருக்கு. அடா ஆமாக்கா, நான் சொல்றது உண்மைதான். பிறகு ரெட்டலைக்காரு போட்டி வச்சான்னு வச்சிருங்க, வெறும் ரெட்டலையை மட்டும் வரைந்து விட்டா போதும், முதல் பரிசு. அடி ஆத்தி, கொள்ளக்கார கூட்டமெல்லாம் இருக்கு. ஆமா, நாம இங்க மாங்குன்னு 21 புள்ளி 40 புள்ளியில கோலம் போடுவோம். அவிய சும்மா ஒரு ரெட்டலையை வரைவாவ, கீழே பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு எழுதுவாவ, முதல் பரிசு அடிச்சுட்டு போயிடுவாவ. காலங்காலமா எங்க ஊர்ல அதுதான் நடந்துச்சு, வழங்காத போயிடுவேன். நான் தான் அதுல இருந்து கோலம் போட்டிக்கெல்லாம் போறதே கிடையாது. நமக்கு என்ன வச்ச தோண்டி டிவன் பாக்ஸ் தருவாவ, அதுக்குன்ட்டு 50 ரூபா 60 ரூபா கோலப்பொடியை கொண்டு போய் நம்மளால கொட்ட முடியுமா? ஆண்டி, நீங்க பேசுறத பார்த்தா ரொம்ப வருஷமா பட்டிருப்பிய போலயே. ஆமா, நம்ம மாங்குன்னு கோலம் போட்டோமே, நமக்கு ஒரு பரிசு கூட கிடைக்கலையே. அந்த பிள்ளை என்னதான் இந்த கோலம் போட்டிருக்குன்னு போய் பாப்போன்னு பாக்கேன், வெறும் ரெட்டல. இது தெரியாம இத்தனை வருஷமா நம்ம போட்டுட்டோமேன்ட்டு ஒரே எனக்கு அழுகை. அந்த ஆளை போங்க போயிடலாம். திறமைக்கு நம்ம ஊர்ல மதிப்பே கிடையாது. நம்ம ஊர்ல மட்டுமா, அந்த உலகத்திலே திறமைக்கு மதிப்பே கிடையாதுன்ட்டு அன்னைக்கு போனவதான். அதுக்கப்புறம் நான் கோலப்பொடியிலே சேரலையே. ஏக்கா, உங்க கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ஆமாட்டி. ஏட்டி, இப்படி எல்லாம் நடக்கும்ட்டு இப்பதான் என்ன கேள்விப்படுறேன். ஐயே, இதுக்கு மேலேயும் நடக்கும் போங்க. ஆண்டி, நீங்க இந்த ஊர்னு சொல்லுங்களேன். தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர் வட்டம், உடங்குடி ஒன்றியம். ஊரை சொல்லுங்கக்கா. வேண்டாம், எதுக்கு நமக்கு வம்பு, சட்ட கட்டமே இருப்போம். இக்க மைக்கில் எங்க மாமியார் பேர் சொன்ன மாதிரி இருந்து. ஆமாக்கா, உங்க மாமியார் தான் முத பரிசு. போடு, அப்ப கட்டிலுங்களுக்கு தான். ஆமா. ஏட்டி, நீ என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் துணியை மாத்திட்டு வாரா? மாமியாரை பார்த்தோம்ல, ஒரு பையன்தான். அதுகளுக்கு இப்படி துணியெல்லாம் போட்டால் பிடிக்காது. அதான் ஓடி போய் சேலையை மாத்திட்டு வந்துட்டேன். புருஷன் மருவில் கூட சமாளிச்சிடலாம் போல, இந்த மாமியார்களை சமாளிக்க முடியலக்கா. ஒரு டீ போகிக்கு கொளுத்திடுவோம், கண்டிப்பா கொளுத்திடணுக்கா. சரி ஏட்டி, அடுத்தது கோலப்பொடி கேட்கலாம். வீட்டுக்கு போய் அவ்வளோ கோலப்பொடி எடுத்துட்டு வருவோமா? சரி மல்லிக்குட்டி, போவோம். சரி, அப்போ எடுத்துக்கா.